நாம இன்னைக்கு பார்க்க போகிறது திருச்சியோட ஹார்ட் ஆஃப் த சிட்டி, பீக் ஆஃப் த சிட்டி. அப்படியே வாங்க, அப்பார்ட்மெண்ட் கூட போலாம். ஹாய் வீவர்ஸ், வெரி ஹாப்பி அண்ட் ஒண்டர்ஃபுல் மார்னிங் டு ஆல். நான் உங்க இன்ஜினியர் மணிகண்டன் பேசுறேன், எம்வி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப் சேனல்லேருந்து. எல்லாருக்கும் நினைக்கிறது நடக்கணும், நடந்தது எல்லாமே நினச்சி நிற்கணும். இதை நம்ம தாரக மந்திரமாக வச்சு இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோவை பார்க்க போகிறோம். அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும், நான் இப்போ நிற்கிற ஒரு லொக்கேஷன் இது வரைக்கும் என்னோடய சேனலில் நான் போட்ட எல்லா வீடியோலையும் நீங்கள் பார்க்காத ஒரு லொக்கேஷன். தொடர்ந்து ஒரு 4 டிசைனில் குதுகை பண்ணியிருக்காங்க திருச்சியில். அது திருச்சியை சேர்ந்தவங்க முக்கால்வாசி பேர் எல்லாருக்குமே தெரியுங்க. எதுக்காக இந்த மாதிரி திருச்சிக்காக டிசைன் பண்ணிருக்காங்கன்னா, திருச்சியை அழகாக ஆக்கணும், ஸ்மார்ட் சிட்டியாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி மாற்றிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம மார்னிங் ஒரு 8 மணி போல் இந்த இடத்துல நிற்கிறோம். இந்த அளவுக்கு பீக்காக கூட்டம் ரஷ் போய்கிட்டு இருக்குது. சவுண்டு உங்களுக்கு கேட்கும், எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் கிராஸ் ஆகுதுன்னு. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த அளவுக்கு ஒரு பீக்கான மெயினான ஏரியாவில் நிற்கிறேன். எதுக்கு இன்னைக்கு இந்த அளவுக்கு பீக்கான மெயினான ஏரியாவில் நிற்குவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான ரீசன் என்னன்னா, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது திருச்சியோட ஹார்ட் ஆஃப் த சிட்டி, பீக் ஆஃப் த சிட்டி. இன்னும் என்ன வேணால் சொல்லாங்க, ஏன்னா எல்லா இடத்துக்கும் நீங்கள் ஜஸ்ட் 5 மினிட்ஸில் போகக்கூடிய ஒரு மெயினான ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸலண்டான அப்பார்ட்மெண்ட்டோட வீடியோவை தான் இன்னைக்கு பார்க்க போகும். நம்மளோட சேனலில் இதுதாங்க ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம அப்பார்ட்மெண்ட் போடுவது. சரி, இது வரைக்கும் நம்ம இண்டிவிஜுவல் வீடை பற்றி நிறையா பார்த்துருப்போம், லேண்டு பற்றி நிறையா பார்த்துருப்போம். ஸோ அதில் வந்து என்கொயரிஸில் ஒரு சில என்கொயரிஸ் நமக்கு அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலே வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறையாவே பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க. மெயினான பாசிட்டிவ்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சேஃப்டி வைஸ் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். 24 ஹவர்ஸ் செக்யூரிட்டி இருப்பாங்க, சிசிடிவி பேக்கப் இருக்கும். ஸோ எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவையான அம்யூனிட்டிஸ்லேருந்து எல்லாமே உங்களோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும். இதுதாங்க ஜென்ரலான அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில். அது எல்லாருமே எல்லா இடத்துலையுமே பண்ணி தருவாங்க. ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்குங்க. அது என்ன நெகட்டிவ்னு கேட்டிங்கனாக்க, வென்டிலேஷன் கம்ப்ளைண்ட் இருக்கும். வீட்டுக்குள்ளே சன்லைட் கம்மியாக வருன்ற ஃபீல் இருக்கும். ஒரு அடைச்சி வச்ச மாதிரி ஃபீல் வருன்றதை ஒரு சில நினைப்பாங்க. ஆனால் அதை இப்போது சரி பண்ணணும்னு நினச்சி எக்ஸலண்டாக பண்ண ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் பார்க்குவோம். ஒரு லே அவுட் போட்டால் 30 அடிக்கு நம்ம ரோட் போடுவோம். அந்த 30 அடி கேப்புக்கு காகிடவை கொடுத்து அப்பார்ட்மெண்ட்டை பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக வென்டிலேஷன் வந்துடும். விண்டோ ப்ரொவிஷன் எல்லாமே ஆஸ் பர் வாஸ்துப்படி சூப்பராக பண்ணி கொடுத்து நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க ஃபீல் இல்லாமல் இண்டிவிஜுவல் வில்லாவில் இருக்கிற அளவுக்கு ஒரு ஃபீல் வரக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் பார்க்க போகும். அதுவும் நம்ம திருச்சியில் சென்ட்ரல் பாயிண்டாக இருக்கக்கூடிய நம்ம திருச்சி ஐயப்பன் கோயிலேருந்து ஜிஹெச் போக வழியில் எம்ஜிஆர் சிலைக்கும், எம்ஜிஆர் சிலையை தாண்டினதும் தான் இந்த குதுகை சிலைங்க இருக்கும். கிட்டத்தட்ட 4 சிலை பண்ணியிருக்காங்க. டிசைனாக இருக்கும் பார்க்கும்போது. உங்களுக்கு அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே உங்கள் கண்ணுக்கே தெரியுங்க. அந்தளவுக்கு ஒரு மெயினான ஏரியாவில் நம்மளோட அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கு. இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டரே உங்களால் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போயிட முடியும். ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டரே திருச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட முடியும். இது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான பிளேஸ்க்கும் சென்டராக அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான அப்பார்ட்மெண்ட்டோட வீடியோ இப்போ நம்ம பார்க்க போவோம். நம்ம திருச்சி அப்பார்ட்மெண்ட்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். திருச்சியோட நியூ லேண்ட்மார்க் மற்றும் ஹார்ட் ஆஃப் த திருச்சின்னு கூட சொல்லலாம். பர்ஃபெக்ட் எலிவேஷனோட பெஸ்ட் ஆர்கிடெக்ட், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் டீம் வச்சு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு குட் லுக்கிங்கோட ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் பார்க்குறீங்க. லிஃப்ட் ஃபெசிலிட்டிஸ் கூட இருக்குது. அட் த சேம் டைம் சன்லைட் உள்ள வர மாதிரியான கிரவுண்ட் ஆட்ரியம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. விசிட்டர்ஸ் வெயிட்டிங் ஹால் கூட இருக்குது. ground floor, first floor, 2 BHK, 3 BHK, living cum dining, kitchen, spacious bedroom, quality vertified tiles பண்ணி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க.
இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் G+5 இருக்குது. ஒவ்வொரு ஃப்ளோரோட டீட்டெயில்ஸ் தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி வந்து பெட் இருக்குது, அட் த சேம் டைம் வந்து எந்தெந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உள்ளுக்குள்ளே, அது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்துடும். ஒவ்வொன்றையும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்ன டைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஏசிக்கான ப்ரொவிஷன், ஃப்ரிட்ஜுக்கான ப்ரொவிஷன் ஒவ்வொருட அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காது, நம்ம போனதுக்கப்புறம் தான் இருக்கும். ஆனால் இங்கே எல்லாமே அப்படியே ஃபுல்லாகவே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது 3D வாக் த்ரூ வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதை விட ரியாலிட்டிக்காக செம்மையாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் திருச்சியில் எங்கே இருந்தாலும் நம்மளோட அப்பார்ட்மெண்ட்ஸை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், பேங்க் எல்லாமே வாக்கிங் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு குட் லுக்கிங்கோட ஒரு அப்பார்ட்மெண்ட் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான ஃப்ளாட்ஸ் இதுவாக கூட இருக்கலாம். இதோட ஸ்பெசிலிட்டிஸ் ஏகப்பட்டதே சொல்லிட்டு போகலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா டெரஸில் கார்டன், வாக்கிங் ட்ராக், ஜிம், மல்டிபர்பஸ் ஹால், ஹோம் தியேட்டர் ஆல்சோ அவைலபிள். நம்ம அப்பார்ட்மெண்ட்டோட 3D எலிவேஷன் அண்ட் இன்டீரியர் வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாக் த்ரூ வீடியோ கம்ப்ளீட் ஆனதும் இப்படி தாங்க இருக்கும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்த அந்த குதிரை தெரியுது பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ராம்ஸ் மாவிஸ்ன்ற அப்பார்ட்மெண்ட்டுங்க. இது வந்துட்டு திருச்சியில் ஃபஸ்ட்டு டைம் பண்ணக்கூடிய ஒரு 16 ஃப்ளோர். இதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் பண்ணாங்க. கரெக்டாக ஐயப்பன் கோயிலுக்கு அட்ஜஸ்டண்டாக இருக்கும். அதுலேருந்து பை வாக்லேயே நம்மளோட இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட முடியுங்க. பின்னாடி தெரிகிறது தாங்க திருச்சியில் இருக்கக்கூடிய ஃபெமிலியரான ஐயப்பன் கோயில். அப்படியே அந்த ஐயப்பன் கோயிலுக்கு ஜஸ்ட் பேக்கு இந்த ரோடு தாங்க திருச்சியில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய கமலானி கேத்தன் ஸ்கூல். திருச்சியிலேயே 2வது ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பீப்புள்ஸ், ஹை சொசைட்டி பீப்புள்ஸோட பசங்க படிக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ஸ்கூல். அதுக்கு ஜஸ்ட் போக ரோட்டு மேலேயே தான் நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்பார்ட்மெண்ட்டோட ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்கோயிங்கில் போயிட்டு இருக்குங்க. நம்ம ஒர்க்கை வந்துட்டு இந்த அக்டோபர் மந்த் எண்டுக்குள்ளே வந்துட்டு ஒரு மாடல் ஹவுஸை கம்ப்ளீட் பண்ணுறதாகவும் மார்ச் மந்த் எண்டுக்குள்ளே ஃபுல் அப்பார்ட்மெண்ட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ணுறதாகவும் கமிட் ஆகிருக்கும். கண்டினியூஸாக ஒர்க் ஓடிக்கிட்டே இருக்குது, காலையில் நைட்டுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணுவோம். இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது மொத்தம் ஒரு G+5 அப்பார்ட்மெண்ட்டுங்க. கீழே கிரவுண்ட் ஃப்ளோரு, அது இல்லாமல் 3 மாடி வரும். இப்போ 3வது மாடிக்கு ரூஃப் கான்கிரீட் போட்டுட்டு இருக்காங்க, ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் இன்னும் 2 ஃப்ளோர் மேலே ஏற்றணும். பார்த்தீங்கனாலே தெரியும், கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பார்க்கிங் கிட்டத்தட்ட 42,000 ஸ்கொயர் ஃபீட் இடம். இந்த இடம் மட்டுமே 2 ரோடை கவர் பண்ணக்கூடிய இடங்க. கார்னராக அமைஞ்சு இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட். இந்த ரோடுக்கு சைடில் போனீங்கன்னா நீங்கள் ஜிஹெச்க்கு போயிடலாம். அந்த மாதிரி 2 ரோடை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கார்னர் பிளேஸில் அமைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஜென்ரலாக எங்கேயுமே அப்பார்ட்மெண்ட் அமையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. அண்ட் உள்ள ஒவ்வொரு டீட்டெயிலையும் நம்ம தனித்தனியாக பார்ப்போம். இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரை நிற்கிறோம். கிரவுண்ட் ஃப்ளோரை கார் பார்க்கிங்காக ஒதுக்கி இருக்க இடத்துல தான் இப்போ நம்ம நிற்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் லென்த்துங்க. இடம் 42,000 ஸ்கொயர் ஃபீட். இந்த ஏரியா மொத்தம் ஆல்மோஸ்ட் உங்கள் 160 பில்லருக்கு மேலே இருக்குங்க. நான் சொன்ன மாதிரி ரவுண்ட் பில்லர்ஸ் எல்லாமே 2 அடிக்கு மேலே டயா அந்த ஸ்கொயர் பில்லர்ஸ் போட்டிருக்காங்க. மெயினாக அப்பார்ட்மெண்ட்டில் தனித்தனி ஆக்சஸ் கொடுக்கணுன்றதுக்காக 3 லிஃப்ட்டு, அது இல்லாமல் 3 படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. 3 வழியாக நம்ம இங்கே மேலே போகலாம், ஆக்சஸ் பண்ண முடியும். ஒரே இடத்த நம்பி இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஒர்க்கு நிறையா போயிட்டு இருக்கிறதுனால இதில் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு இடத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா ஆன்கோயிங்கில் ஒர்க் போயிட்டு இருக்கும்போது போய் டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ஜஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோன்றதையும் சொல்கிறேன். வாங்க அப்படியே போய் மேலே பார்க்கலாம். நீங்கள் படிக்கட்டில் இப்போ பார்க்குறீங்க, வைடு வந்துட்டு ஸ்டேகோட வைடு வந்து 5 ஃபீட்டுக்கு மேலே இருக்குங்க. ஸோ டபுள் சைடு உங்களுக்கு 10 ஃபீட்டுக்கு மேலே உங்களுக்கு வைடு வந்துடுது. நல்ல அகலமான ஸ்டேர்கேஸு. அது பக்கத்துலேயே உங்களுக்கு லிஃப்ட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா 2 லிஃப்ட்டு 2 ஸ்டேர்கேஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு ஆக்சஸிங் நல்லாயிருக்கும். இப்போ காரிடாரை தான் பார்க்குவோம். நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு லே அவுட்டில் லேண்ட் ப்ரமோட் பண்ணுறவங்க ரோடுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு கேப்புங்க. அந்தளவுக்கு ஒரு பெரிய ரோடே இருக்கலாம், அந்தளவுக்கு ஒரு பெரிய காரிடார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இது ஒரு அப்பார்ட்மெண்ட் ஃபீலே வராது. உள்ளுக்குள்ள ஒரு இண்டிவிஜுவல் வில்லாவில் இருக்க மாதிரி ஒரு சூப்பர் ஃபீல் வரக்கூடிய ஒரு எக்ஸலண்டான அப்பார்ட்மெண்ட்டுங்க. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வைஸாக இருக்கட்டும், பில்டிங் குவாலிட்டியாக இருக்கட்டும், மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பர் பண்ணியிருக்காங்க. ஓடிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல அகலமான ஓடிஎஸ். இதனால தான் நான் சொன்னேன் உங்களுக்கு வென்டிலேஷன் வந்து சூப்பராக இருக்கும், வேறு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் வராதுன்னு நான் சொன்னது இதுக்காக தான் சொன்னேன். பில்லர் சைஸஸ் பார்க்குறோம்.
பில்லோ சைஸஸ் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு 2 அடிக்கு 1 அடி அகலம் இருக்கக்கூடிய நல்ல அகலமான ஒரு பில்லுங்க. நல்லாவே ஸ்ட்ரெச்சு வந்துட்டு பார்த்து சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ வீட்டில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை பார்க்குறோம். இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம சுற்றி ஃப்ரேம் எல்லாமே கான்கிரீட்டில் பண்ணிட்டு உள்ளுக்குள்ளே போடுற வால் எல்லாமே ஏஏசி பிளாக். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏஏசி பிளாக் இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்குங்க. நல்லாவே வந்துட்டு உங்களுக்கு வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். அந்த ஏஏசி பிளாக்கை தான் நம்ம மெயின் வாலாகவும் உள்ளுக்குள்ளே பிரிக்கக்கூடிய இன்டீரியர் வாலாகவும் பிரிச்சிருக்கோம். மெயின் வாலில் 9 inches திக்னஸ் இருக்க மாதிரி வாலாகவும் உள்ளே எல்லாமே 4 inches திக்னஸ் இருக்கக்கூடிய கல்லாகவும் யூஸ் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்கோம். பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அண்ட் மெயின் டோர் உங்களுக்கு 3 அடி அகலம் இருக்கக்கூடிய டீக்குட்டில் பண்ணி கொடுக்குறாங்க. இன்னும் இருக்கிறது எல்லாமே கண்ட்ரிக்குட்டில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பாத்ரூம் பார்ட்டிஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு செங்கக்கல்லில் பண்ணியிருக்காங்க. ஸோ பைப் லைன் எடுக்கிறதுலேருந்து உங்களுக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மெயினாக வந்து சங்கன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சங்கன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்க. அப்போ தான் ஃப்ளோ மேட்ச் ஆகும் உங்களுக்கு. ட்ரைனேஜ் லைனுக்கு அந்த பைப் லைன் நம்ம கீழே கொண்டு போகும்போது பாத்ரூமோட ஹைட் மட்டும் அதிகமாகிடும்ன்ற கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். அதுக்காண்டி தான் சங்கன் பண்ணுறது. அதை அழகாக பார்த்து உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஆக்சுவலாக அப்பார்ட்மெண்ட்டில் நிற்குவாங்க கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. ஆனால் எவ்வளோ வெளிச்சமாக இருப்பாங்க. ஜென்ரலாக இந்த அப்பார்ட்மெண்ட் இந்த அளவுக்கு வெளிச்சமாக இருக்காதுங்க. அழகாக பார்த்து உங்களுக்கு ஒவ்வொரு ரூமுக்கும் வென்டிலேஷன் எந்த அளவுக்கு வேணும், எவ்வளோ இருந்தால் கரெக்டாக இருக்கும், வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே லைட்டு ஃபேன் போடாமே நமக்கு வென்டிலேஷன் ஆகணுன்றத மட்டுமே டார்கெட்டாக வச்சு அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் வைஸ்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட் குவாலிட்டி ஆஃப் செட்டிநாடு சிமெண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு கல்லை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி ஏசி பிளாக் யூஸ் பண்ணியிருக்காங்க. கம்பியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி கம்பிங்க டாட்டா அந்த மாதிரி கம்பியை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு ப்ராப்பராக இருக்கும். அண்ட் மெட்டீரியல்ஸ் மற்ற வைஸ் பார்க்கும்போது வுட்டை பொறுத்த வரைக்கும் டீக்குட் யூஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் விண்டோஸை பொறுத்த வரைக்கும் யூபிவிசி விண்டோஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கிராக் ஆகுது, அடிக்கடி வந்துட்டு வெயில் சூங்குறது, இந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அது ப்ராப்பராக உங்களுக்கு லைஃப் லாங்க்கு நீடிச்சிருக்கும். அது இல்லாமல் டைல்ஸை பொறுத்த வரைக்கும் 2க்கு 4 வெட்டிஃபைட் டைல்ஸ் யூஸ் பண்ணுறோம். நல்லா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் போடுவாங்க, இவ்வளோ டைல்ஸ் போட மாட்டாங்க. காஸ்ட் வைஸ் அதிகமாகிட்டோம்னா ஸோ இது ஒரு ஹை குவாலிட்டியாக யூஸ் பண்ணக்கூடிய இடம். அதில் எந்த அளவுக்கு ஹை குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் சுவிச்சஸாக பொறுத்த வரைக்கும் நல்ல பிராண்டடான ஜிஎம் சுவிச்சஸ் அண்டு ஃபினோலெக்ஸ் ஒயர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாசெட் எல்லாமே வந்துட்டு பேரிவேர் கிளாசெட் போடுறாங்க. கிளாசெட்டை பொறுத்த வரைக்கும் வால் மவுண்டு தாங்க உங்களுக்கு. வால் மவுண்ட் கிளாசெட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளியில் யூனிட் தெரியாது, பார்க்க ஹை கிளாஸாக இருக்கும். ஜஸ்ட் ஃப்ளஷ் பண்ணால் போதும். அந்த மாதிரி வால் மவுண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணால் ஃபிட்டிங் எல்லாமே ஜாக்கோ ஃபிட்டிங்கு. ஜாக்கோ ஃபிட்டிங்ஸுன்றது உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு ஒரு நல்ல பிராண்டு, காஸ்ட்லிஸ்ட் பிராண்டுன்னு. ஸோ உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்தாலே ஒரு லக்ஸூரியஸ் ஃபீல் வரும். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெயிண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஏசியன் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஏசியன் பெயிண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் நம்ம கிளைமேட்டுக்கு நம்ம ஸ்டாண்டர்டுக்கு வந்து ஏசியன் பெயிண்ட்ஸ் ரொம்பவே அடாப்டபுளாக இருக்கும். அதுக்காக ஏசியன் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. மட்டும் வேறு நிறையா டீட்டெயில்ஸுமே இருக்குது. எல்லாத்தையுமே நம்மளால் வீடியோவில் ஷேர் பண்ண முடியல. வாங்க இப்போ இதில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணுறோன்றதை தனித்தனியாக பார்க்கலாம். இந்த கம்ப்ளீட் அப்பார்ட்மெண்ட்டோட எலிவேஷன் ஆஃப்டர் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றது தான் இந்த ஸ்கெட்சில் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பிக்கில் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. செம்ம எக்ஸலண்ட்டாக வாவுன்னு சொல்கிற அளவுக்கு சூப்பரான ஒரு எலிவேஷன் டிசைனை அழகாக நம்ம ஆர்கிடெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்துட்டு 2 சைடும் உங்களுக்கு வேஸ் கொடுத்து கால் போக வரதுக்கு கொடுத்துருக்காங்க. தனியாக நடுவில் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கிறது ஒரு கார்னர் அமைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வெஹிக்கிள் மூவிங் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஒரே வழி இல்லாமல் நம்ம பின்னாடி வழியும் வழி கொடுக்கலாம். அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டாக அமைஞ்சிருக்கும். எலிவேஷன் டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்க மாதிரி அழகாக பில்லரிங் டிசைன், விண்டோஸ் டிசைன் எல்லாமே செம்மையாக பண்ணி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு தனியாக தெரியும். இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் கம்ப்ளீட் ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஸ்கெட்ச் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க. அதை நீங்கள் பாருங்கள். அப்படியே ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த ரோடு தான் நம்ம ஐயப்பன் கோயிலேருந்து தாண்டி ஜிஹெச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் கமலாநிகேத்தன் ஸ்கூலுக்கு போகக்கூடிய ரோடு. அந்த ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. கரெக்டாக உங்களுக்கு என்ட்ரன்ஸில் 2 டிசைன்ஸ் பண்ணி 2 சைடு வே கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஸ்கெட்ச் அப்படியே வரப்போகுதுங்க. இதில் இருக்கிறது தான் அப்படியே டிசைன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கரெக்டாக கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு கார் பார்க்கிங்காக ஒதுக்கிட்டாங்க. அது இல்லாமல் மொத்தம் G+5 விண்டோஸ் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் 5 ஃப்ளோருக்கு பிளான் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான இடம்.
பில்லர்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருக்க பில்லர்ஸ் மட்டுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 160 பில்லர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரவுண்டு பில்லர் அண்டு ஸ்கொயர் பில்லர்ஸ் எல்லாமே 2க்கு 1 அந்த மாதிரி சைஸில் 2 அடி டயா இந்த மாதிரி பெரிய பில்லர்ஸ் ஆஸ்பர் ஸ்ட்ரெச் ஒர்க் படி எல்லாமே பக்காவாக பண்ணி சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு யூனிட்ஸ் வைஸ் கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே இதில் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் 1 2 3 4 5 6 7 8. ஸோ இதில் மட்டும் 8 யூனிட்ஸ் ஒரு சைடு வருதுங்க. இன்னொரு சைடில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 8 யூனிட்ஸ் வரும். அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் யூனிட் வரும். ஸோ உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது கிரவுண்ட் ஃப்ளோரை இல்லாமல் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் வந்து நமக்கு ஃப்ளாட்ஸ் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ளோரை மட்டுமே உங்களுக்கு டோட்டல் 18 ஃப்ளாட்டு ஆக்சுவலாக 18 ஃப்ளாட்ஸ் தனியாக கொடுத்துருக்கோம் 5 மாடிக்கும். அதில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அம்னிட்டிஸ் பொசிஷனை அதிகபட்சமாக கொடுக்கணும்னு ஒரு ஃப்ளாட்டையே வந்துட்டு உங்களுக்கு அம்னிட்டியாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாட்டை மட்டுமே உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் லான்ச் அதாவது ரிசப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனாக்கா அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க நிறைய பேர் இப்போ வெளியேந்து வருவாங்க. இப்போ ஆன்லைனில் ஃபுட் ஆர்டர் பண்ணுவோம், ஃபுட் ரெடி பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரிசப்ஷன்லேயே வச்சு அங்கேயே வந்து அவங்கக்கிட்ட ரிசீவ் பண்ணிட்டு விடுற மாதிரி அழகாக சோஃபாலாம் போட்டு ஃபவுண்டெயின்லாம் பண்ணி நீங்கள் வீடியோவில் பார்த்த மாதிரியே அப்படியே சூப்பராக பண்ணி கொடுக்குற பிளான். அது இல்லாமல் 5th ஃப்ளோரில் இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் ஸ்பேஸை வந்துட்டு உங்களுக்கு அழகாக கார்டன் மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரூஃப் கார்டன் மாதிரி பண்ணி கொடுக்குற பிளான் எல்லாமே நீங்கள் ஒரு வாக்ஸு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்க மாதிரியே எக்ஸலண்ட்டாக வந்துடுங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹைலைட்டாக ஒரு விஷயம் நோட் பண்ணால் ஒரே ஒரு வால் மட்டும்தாங்க காமன் வாலாக ஆகும். ஜென்ரலாக அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு போனால் மினிமம் 2லேருந்து 3 வால்ஸ் வந்து காமன் வாலாக தான் இருக்கும். 3 பேருக்கும் டிவைட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வால்ஸ் அமையும். ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க டிசைன் பண்ணியிருக்கிறத பார்க்கும்போது கரெக்டாக ஒரே ஒரு வால் மட்டும் காமன் வாலாக இருக்கும். 2 ஃப்ளாட்டுக்கும் காமன் வாலாக இருக்கும். மற்றது எல்லாமே செப்பரேட் வாலாக இருக்கும். அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொன்னது என்ன சொன்னேன்னாக்க இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் வில்லாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அதுக்காண்டி தான் சொன்னது. தனியாக வால்ஸ் இருக்கும், வென்டிலேஷன் சூப்பராக இருக்கும். வீட்டுக்குள்ளே உள்ளே நுழைஞ்சதுமே நீங்கள் லைட் ஃபேனை போடணும்னு நினைப்பீங்க, இருட்டாக இருக்குன்னு சொல்லி. அந்த பிரச்சனை இங்கே இல்லைங்க. நீங்கள் உள்ளே நுழையும் போதே வெளிச்சமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு வென்டிலேஷன் டிசைன் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. நான் காரிடர் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் காரிடர் டிசைன் 30 ஃபீட்டில் ஆரம்பிச்சு பின்னாடி 19 ஃபீட் வரைக்கும். ஸோ ரோடை கூட இந்த அளவுக்கு அகலமாக போட்டு இப்போ லேஅவுட்ஸ் எதுவும் போடுறது இல்லைங்க. அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓடிஎஸ் வென்டிலேஷன்ஸ் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ 30 ஃபீட் வைடு காரிடரை நம்ம வென்டிலேஷன் ஓடிஎஸ் பிளான் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாக உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஸோ எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இருக்காதுங்க. அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் சான்சஸே இல்லைங்க. உங்களுக்கு எல்லா விதமான அம்யூனிட்டிஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படியே ஜஸ்ட் ஒரு ஃப்ளோர் பிளான் வியூ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ ஃப்ளோர் பிளான் வியூ பார்க்கும்போது எல்லாமே தனித்தனியாக நம்ம இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக காட்டியிருக்கோம். ஸோ உங்கள் மெயின் டோர் வழியாக வந்து உள்ள பெட்ரூம் சைஸஸாக இருக்கட்டும், கிச்சன் சைஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா கிச்சன் சைஸ்னால் 13.75க்கு 8 பெரிய சைஸு, பெட்ரூம் சைஸ் 12க்கு 10, 12க்கு 13. ஸோ இவ்வளோ பெரிய பெட்ரூமு. லிவிங் மட்டும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு 20 அடிக்கு 10 அடி. ஸோ நீங்கள் பார்க்குறது 2 பெட்ரூம் தாங்க. சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு 1132 ஸ்கொயர் ஃபீட் மட்டுமே கவர் பண்ணக்கூடிய ஒரு 2 பெட்ரூம் தான் பார்த்துருக்கோம். இந்த டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக போட்டிருக்கோம். ஸோ இந்த ஏரியாவில் எவ்வளோ கார்பெட் ஏரியா இருக்குது, பிளிந்த் ஏரியா எவ்வளோ, அதில் காமன் ஏரியாவை எத்தனை % ஷேர் பண்ணியிருக்காங்க, சேலபிள் ஏரியா எவ்வளோ, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டீட்டெயிலிங்காக நம்மளே கொடுத்துருக்கோங்க. எந்த டவுட்ஸுமே உங்களுக்கு இருக்காது. எல்லாமே ப்ராப்பராக பண்ணி எல்லாமே அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் எந்த யூனிட்ன்றது நம்ம மார்க் பண்ணி கட்டுவோம். நான் சொன்ன மாதிரி லேஅவுட் இப்படி தான் இருக்குது. ஆக்சுவலாக இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஸ்டைல் இப்படி தான் இருக்குது. இதில் எந்த இடத்துல பிளாட் வருதுன்றதையும் நம்ம உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருப்போம். இப்போ அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே பண்ணியிருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஜிம் ஒன்று பண்ணி கொடுத்தாங்க. ஸோ உங்கள் ஒர்க் அவுட் எல்லாத்துக்குமே நீங்கள் வெளியே போகணுன்னு அவசியம் இல்லைங்க. இதிலேயே உங்களுக்கு சேஃப்டியாக வந்துடும். வீட்டோட அப்பார்ட்மெண்ட்டோட டெரஸில் இது பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மல்டிபர்பஸ் ஹால், ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் வைக்குவோம், ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன், ஒரு சின்ன என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் வைக்கணும்னாக்கா இதிலேயே வந்துட்டு உங்களுக்கு தனியாக ஹால் இருக்க மாதிரி 50% வரைக்கும் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்க மாதிரி அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹோம் தேட்டர் ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. வெளியில் போய் நம்ம தனியாக பார்க்கணும் அவசியம் இல்லைங்க. 20 பேர் வரைக்கும் உட்காந்து ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர், ரிலேஷன்ஸ் வாங்க கெட் டுகெதர், ஒரு ஸ்க்ரீனில் வந்து ஒரு ஃப்ரீயாக படம் பார்க்கணும், ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பிளானில் இருக்கிறதுக்காக அழகாக இந்த ஒரு கம்யூனிட்டி சூப்பர் கம்யூனிட்டிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 24 ஹவர்ஸ்க்குமே வந்துட்டு சிசிடிவி சர்வேன்ஸ் இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லா காமன் ஏரியாஸ்லேயும் சிசிடிவி கவர் ஆகிடும். அதை நான் ஃபஸ்ட்டு வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சேஃப்டி வைஸ்
சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுற்றி நடக்கிறதுக்காக வாக்கிங் ட்ராக்ஸ் அலோவ் பண்ணியிருக்காங்க. பில்டிங்கை சுற்றி வாக்கிங் ட்ராக்ஸ் இருக்க மாதிரி டெரேஸில் தனியாக ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம இங்கே அசோசியேஷன் கண்டிப்பாக அப்பார்ட்மெண்ட் தான் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதுக்காக ஒரு அசோசியேஷன் ஆஃபீஸ் இவங்களே இடம் ஒதுக்கி தனியாக அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவுமே கம்யூனிட்டியில் வந்தது. அது மட்டும் இல்லாமல் ரூஃபில் ஒரு கார்டன் கொடுத்துருக்காங்க. ரூஃப் கார்டன் அழகாக அவங்களுக்கு ஆப்போசிட்டில் ஐயப்பன் கோயிலுக்கு அட்ஜஸ்டன்ட்டில் வந்துட்டு ரிவர் போயிட்டு இருக்கு இல்லைங்களா. ஸோ அப்போ ரிவர் வியூ உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு ரூஃப் கார்டன் கொடுத்து வென்டிலேஷன் எல்லாமே செம்மையாக இருக்கும். விசிட்டர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு லான்ச், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோரே விசிட்டருக்குன்னு ஒரு தனியாக ஒரு லான்ச் ஒன்று பொசிஷன் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நல்லா கவர்டு கார் பார்க்கிங்கில் வந்துருங்க. ஸ்பேசியஸான கவர்டு கார் பார்க்கிங் வந்துடும். இங்கே பைக் பார்க்கிங் வந்து ஃப்ரீ தாங்க. கார் பார்க்கிங் மட்டும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. மற்றபடி 2 வீலர் பார்க்கிங் நம்ம வச்சுக்கலாம். அண்ட் இந்த கம்பெனியை பற்றி நம்ம சொல்லியே ஆகணுங்க. நம்ம இப்போ டைப் பண்ணி இருக்கக்கூடிய கம்பெனி ஆக்ஸ்னா கேஸ்டல்ஸ், ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்பார்ட்மெண்ட் பில்டர்ஸ். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களோட கோ கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்னலாம் டைப் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கார் ஷோரூம் வச்சுருக்காங்க, ஹூண்டா கார் ஷோரூம், ராயல் என்ஃபீல்டு ஷோரூம் வச்சுருக்காங்க, மாருதி சுசுக்கி கார் ஷோரூம் வச்சுருக்காங்க, கம்ப்யூட்டர்ஸ் ஆக்ஸனா கம்ப்யூட்டர்ஸ்னு வச்சுருக்காங்க. அது இல்லாமல் லேண்டும் டெவலப் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு பெரிய பிராண்ட் நேமில் தான் நம்ம டைப் பண்ணியிருக்கோங்க. அதனால தான் உங்களுக்கு குவாலிட்டி எல்லாமே வந்துட்டு ஹை கிளாஸாக எதையுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்டு சைட் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரெகா போட ஆஸ் பர் ரெகா நாம்ஸ் படி ஸ்பேஸு எல்லாமே இருக்குங்க. இது ஜஸ்ட் அப்படியே ஃபோட்டோ யூஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன அம்யூனிட்டிஸ் பண்ணுறதை நான் சொன்னதை உங்களுக்கு ஃபோட்டோ யூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க மாதிரியே தாங்க அப்படியே வரும். கார்டன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது காரிடராக இருக்கட்டும், வாக்கிங் ட்ராக்காக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பெரிய ஃபீல் கிடைக்கும். நீங்கள் வீடியோவில் என்ன பார்த்தீங்களோ அது அப்படியே கம்ப்ளீட் ஆகி வெளியில் வந்துடுங்க. நம்மளோட பியூட்டிஃபுல் அப்பார்ட்மெண்ட்டோட ஃபுல் வீடியோவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னால் முடிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுத்துருக்கேங்க. இன்னுமே நிறையா டீட்டெயில்ஸ் நான் மிஸ் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதுதான் அந்த அட்ஜசன்ட் ரோடு. ஸோ கார்னர் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இது வழியாக நம்ம ஜிஹெச்க்கு போயிட முடியும். ஸோ வென்டிலேஷன் உங்களுக்கு செம்மையாக இருக்கும், பக்காவாக இருக்கும். அண்டு பை காட் கிரேஸில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு பெரிய அம்யூனிட்டிங்க கிடச்சிருக்கு. அதாவது ஒரு தனி பார்க்கு, எக்ஸலண்டான பார்க்கு. நம்ம வெளியிலேருந்து இங்கே கொஞ்சம் தூரத்துக்கு ட்ராவல் பண்ணி வருவாங்க நிறைய பேர் இந்த பார்க்குக்கு. மார்னிங் டைமில் இந்த வாக்கிங்காகவோ இல்லை கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காகலாம் வருவாங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட் வாங்குவங்களுக்கு ஆப்போசிட்லேயே அமைஞ்சிருக்குங்க இந்த பார்க்கு. சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் அப்பார்ட்மெண்ட்டில் பண்ணியிருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் டீட்டெயில்ஸு, குவாலிட்டிஸ் எல்லாமே சொன்னேன். டைல்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல பிராண்டடான சோமானி டைல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா விதமான மெட்டீரியல்ஸுமே நம்ம சொல்லியிருக்கோம். இதை நெக்ஸ்ட் லெவல் நம்ம எல்லாருமே கேட்குற கொஸ்டின் என்னவாக இருக்குன்னா, கண்டிப்பாக ஃப்ளாட்டோட ரேட் பட்ஜெட் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் எல்லாமே கேட்பாங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்ன மாதிரியே இதுக்குமே வந்து நான் ரேட் கம்பேரிங் உங்களுக்கு கொடுக்குறேன். ரேட் டெரிவேஷன் எப்படி பண்ணுன்றதை சொல்கிறேன். அதாவது இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்க லொக்கேஷன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். திருச்சியோட மெயின் பிளேஸ், ஹார்ட் ஆஃப் த சிட்டி. ஜஸ்ட்டு நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு பேக் சைடு கரெக்டாக இந்த வழியில் போனால் கமலாநிகேதன் ஸ்கூலுக்கு போக முடியும். திருச்சியிலேயே ரொம்ப பெருமையான ஸ்கூலுங்க. ஒரு பெரிய ஸ்கூல் இருந்தாலே அதை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வழியிலும் அதே மாதிரி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த இடம் அமைஞ்சிருக்கக்கூடியது நாட் ஓன்லி தி ஸ்கூலுங்க, பக்கத்தில் ஜிஹெச், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு, மாருதி ஹாஸ்பிட்டல், கேஎம்சி, சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷனு, எல்லா இடத்துக்கும் 5 நிமிஷத்தில் நீங்கள் போயிடக்கூடிய ஒரு எக்ஸலண்டான இடத்துல இருக்குது. பக்கத்தில் பிஷப் கீபர் காலேஜ் ஜஸ்ட் பை வாக்கில் போயிட முடியும். ஸோ காலேஜ், ஸ்கூல் எல்லாமே அமைஞ்சிருக்கக்கூடிய இடங்க. இங்கே கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய கெய்ட்லைன் வேல்யூ, அதாவது லேண்டுக்கு கெய்ட்லைன் வேல்யூ மட்டுமே 1500 வருதுங்க. ஸோ நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ரேட் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ யூடிஎஸ்ன்னு ஒரு ஏரியா பிரிச்சுப்போம். 1000 ஸ்கொயர் ஃபீட் வந்துச்சுன்னா நேர்லி ஒரு 350 400 வரைக்கும் யூடிஎஸ் வேல்யூ பிரிச்சுப்பாங்க. அந்த யூடிஎஸ் லேண்ட் வந்து நமக்கு தனியாக வந்துடும். அது இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிப்பாங்க. இங்கே இந்த ஏரியாவோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இங்கே வந்து ஒரு 10,000 15,000 ஸ்கொயர் ரேட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் கிடச்சாலே அது ஒரு பெரிய விஷயம்தான். இண்டிவிஜுவல் லேண்டுன்னு நீங்கள் போனீங்கன்னா அது இந்த ஏரியாவை பற்றி, இந்த ஏரியாவோட வேல்யூஸ் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் நீங்கள் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவோம். 400 ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு லேண்ட் ஏரியாவுக்கு டோட்டல் ஒரு 1100லேருந்து 1500 வரைக்கும் பில்டிங் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் லேண்டுக்கான மார்க்கெட் வேல்யூவையும் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான காஸ்ட்டு இதெல்லாம் கம்பைன் பண்ணிப்பாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம பண்ணியிருக்கக்கூடிய டெவலப்மெண்ட்ஸ், உள்ளுக்கக்கூடிய அம்யூனிட்டி ஸ்பேசஸ் எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எனக்கு கால் பண்ணி ரேட் கேட்கும்போது இந்த ரேட் நீங்கள் உண்மையிலே சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸலண்டான ரேட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூடியூப் சேனலில் தொடர்ந்து இதே மாதிரி எக்ஸலண்டான வீடு, லேண்டு, அப்பார்ட்மெண்ட்ஸ்
இந்த வீடியோஸ் எல்லாமே கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.